கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. சோதோம் குமோரா பாவம் இப்பூமியில் அதிகமாய் துணிகரமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலே ஆணுடனும் பெண்ணுடனும் தகாத அருவருப்பான உறவும் விபச்சார அருவருப்பான சிந்தனையும் பேச்சும் பார்வையும் நடந்து கொள்ளுதலும் இப்பூமியில் பெருகி கொண்டே இருக்கிறது. நாம் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். நெட்டிலும் போனிலும் துணிகரமாய் கொஞ்சம் கூட வெட்கமாய் இல்லாமல் போடுகிறார்கள். அதை குறித்து ஆணும் பெண்ணும் பேட்டி வேற ஏதோ உலகத்தில் நல்ல சாதனையை செய்தது போல் பேசுகிறார்கள். விபச்சாரம், கள்ளக்காதல், கள்ள தொடர்பு, சுய இச்சை, இது போதாதுன்னு மிருகத்தோடு சயனிப்பது உலக ஜனங்கள் சீர்கெட்டு அலைகிறார்கள். தேவ கோபம் பட்டி எறிய போகிறதை எந்த நாளிலும் நடக்கலாம். அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரவத்தினாலும் அழிந்தது என்பதை மனதார அறியாது இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டு இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகம் புஸ்தகத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6-7 சொல்லப்பட்டு இருக்கிறது. அது இப்பொழுதே பட்டி எறிகிற நாளாய் வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய கோபத்துக்கு உலக ஜனங்கள் ரெடியாகி கொண்டு இருக்கிறார்கள். இப்பூமியில் பாவம் பெறுகிறதை பார்த்தாலே தெரிகிறது. இது கடைசி காலம், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.